என் புருஷன் காசை சேர்த்து வைக்க மாட்டான்னு நானா காசை எடுத்து ஒழிச்சு வச்சேன். என் புள்ள படிக்காம போன் நோண்டிட்டே இருக்கான்னு போனை பிடிங்கி ஒழிச்சு வச்சேன். ஆனா ஈஸியா கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. அப்பதான் ஒழிச்சு வைக்க ஒரு சூப்பர் ஐடியா தோணுச்சு. இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல, பிச்சைக்கார பசங்க. ஏய், நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்காண்டி. காலைல இருந்து தேடிட்டு இருக்கிறேன், ஒரு கோல்டுமே காணோம். ஆமாம்மா, என் போனை கூட காணோம். நான் தான் வச்சிருக்கேன், கொஞ்சம் வெளில இருங்க, எடுத்து தரேன். இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஆமா, நோ சான்ஸ். நீங்க வெளில நில்லுங்க. இது என்ன புக்குன்னு நினைச்சீங்களா? அதான் இல்ல, இது ஒரு லாக்கர். இதுக்குள்ளதான் கோல்டு போன் எல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தேன். செம மேட்டர்ல. உங்களுக்கும் இந்த புக் லாக்கர் வேணும்னா இங்க இருக்க டேக் ப்ராடக்ட் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. மா அங்க பாருமா. மாசம் எவ்வளவு கரண்ட் பில் வருது தெரியுமா? இப்படி லைட் ஆஃப் பண்ணாம போற, ஆனா என்ன மரத்திலே காய்க்குது. நீ வேலைக்கு போனா தானே தெரியும். இன்னொரு வாட்டி லைட் ஆஃப் பண்ணாம போன நானா இருக்க மாட்டேன். ஹரிஷே, உன்னை விட மாட்டேன்டா. எப்பா சில்லுன்னு இருக்கு, நாளைக்கு குளிச்சுக்கலாம். மா, என்னடா ஹீட்டர் ஆஃப் பண்ணாம இருக்கான் பாரு, திட்டு. ஆஃப்ல தான்டா இருக்குது. ஆமா மா, என்னடா ஏசிய போட்டு விட்டு போயிடான் பாரு. ஏசினாலே நல்ல கரண்ட் பில் ஏறும் பாரு. சை, ஆஃப்ல தான்டா இருக்குது. ஆமா. ஐயோ டேய், வீட்ல ஹீட்டர் போட்டு வந்துட்டா. அம்மாக்கு தெரிஞ்ச அவள் தானே, நான் போய் ஆஃப் பண்ணிட்டேன்டா. இருடா, ஆஃப் பண்ணிட்டேன்டா. எப்படிடா? இதோ இந்த வைஃபை அடாப்டர் வச்சிருந்தா, இதை நம்ம ஹீட்டர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உலகத்துல நம்ம எங்க இருந்தாலும் இந்த ஆப்லயே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம்டா. ஓ, இப்படிதான் இந்த ஹீட்டரும் ஏசி ஆஃப் பண்ணியா? நல்லா இருக்கே. இந்த வைஃபை அடாப்டர் உங்களுக்கும் வேணும்னா கீழே டேக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும். சரி. நான் மதியான சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நீ நைட்டு சாப்பாடு வாங்கிட்டு வா. நான் பாத்திரம் கழுவிடுறேன், நீ துணி துவைச்சிடு. நான் வீட்டை பெருக்கிடுறேன், நீ தொடச்சிடு. நான் துணியை காய போடுறேன், நீ காஞ்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிடு. நான் துணியை மடிச்சு வச்சிடறேன், நீ மடிச்ச துணியை எடுத்துட்டு போய் பீரோல வச்சிரு. இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தான். ஐயோ, சைரஸ்க்கு ஃபுட்டு நான் வச்சிடுறேன். அவன் பாத்ரூம்லாம் போனா நீ தான் க்ளீன் பண்ணணும். ஏய், என்ன வாய் போயிட்டு அப்புறம் சொல்ற? அதெல்லாம் முடியாது, நீ பண்ணு. டேய், நீ தாண்டா பண்ணணும். சரி, ஓகே. இப்படின்னா அது காய்ஸ், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் காமிக்கிறேன், வாங்க. முதல்ல இதுக்கு மேல ஒரு பேப்பரை போட்டுக்கிட்டு இதோ இந்த மிஷினை வச்சு அப்படியே ஸ்மூத்தா அமுக்கி எப்படி எடுத்தா கிளீனா வந்துடும். ஈஸியா எடுத்துட்டா. பெட்ஸ் வச்சிருக்கவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்டோட அருமை தெரியும். 1,00,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். நீ கோகிலா கல்யாணத்துக்கு போட்டு வந்தல ஒரு கோல்டு செயின், அதே மாதிரி ஒன்று வாங்குறோம். நான் கிளம்பி வரேன், நீ வந்துரு. ஏது உனக்கு 1,00,000? சொல்லிடி. சேர்த்து வச்சங்க. சேர்த்து வச்சியா? புரியல. இதோ இதுல தாங்க சேர்த்து வச்சேன். எப்படி? மல்லிகை சாமான் வாங்கினா அதில் ஒரு 100 ரூபா நிற்கும், அதை சேர்த்து வைப்பேன். மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்க காசு கொடுப்பீங்களே? ஆமா, மார்க்கெட்டுக்கு ஆட்டோல போயிட்டு வா, இந்தா 500 ரூபா. மார்க்கெட்டுக்கு நடந்தே போய் அந்த 500 ரூபாவும் சேர்த்து வச்சிருவாங்க. பரவாயில்ல, வெரி குட். ஆமா, நீ இதுக்கு நார்மலாவே சேர்த்து வைக்கலாமே. இதுல போட்டிருக்க அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு அடிச்சா முடியும் போது நம்ம கையில 1,00,000 ரூபாய் இருக்கும். 100 ரூபா 500 ரூபா நினைச்சா ஒரு மாதிரி ஈஸியா இருக்குங்க. அதுவும் இல்லாம 1,00,000 ரூபாய் சேர்த்து வைக்க போறேன் நினைச்சா ஒரு மாதிரி மோட்டிவேஷனா இருக்கு. ஓஹோ, சூப்பர். நானும் ஒன்று வாங்கிக்கிறேன். சார், வீட்டை ஆல்டர் பண்ணிருக்கோம், அதுக்கு 40,000 ரூபாய். பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்துருக்கோம், அதுக்கு 50,000 ரூபாய். கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்துருக்கோம், அதுக்கு 38,000 ரூபாய். மொத்தமா 1,28,000 ரூபாய் இருக்கு சார். 1,28,000? ஓகே சார், கூகுள் பே பண்ணிடுறேன். அனுப்பிட்டேன் சார். வந்துச்சு சார், தேங்க்யூ சார். 1,28,000 ரூபாய் குத்து வீட்டை மாடர்ன் ஆக்கியிருக்கோமே, அவசரப்பட்டோமோ? என்னதுமா இது? கொடி கட்டி துணி காய போட்டிருக்கேன். வீட்டை ஸ்டைலா மாத்தணும்னு 1,28,000 ரூபாய் செலவு பண்ணா இப்படி கொடி கட்டி வச்சிருக்க. வேற எங்கடா நான் துணி காய போடுறது? இது வரேன். இந்தாம்மா, இதுல காய போடு. இப்ப அசிங்கமா இல்லையா? இங்க வாமா, துணி காஞ்சிட்ட அப்புறம் இதை இப்படி எடுத்து விட்டா போதும், அது பாட்டுன்னு போயிடும். அந்த கைது இருக்கிற இடமே தெரியாது. எப்படி? சூப்பரா இருக்குடா. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே டேக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. மா, என்னமாச்சு? கரண்ட் போயிடுச்சுடா, இன்னைக்கு ஃபுல் டே கரண்ட் கட்டு. ஐயோ,
மச்சான் நீ ஃபுல் டே கரண்ட் கட்டான்டா, வாங்கடா மேட்ச் ஆடலாம். மச்சான் இன்னைக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்குடா. சரி ஓகே. என்னடா இது? வீடியோ கேமு. வீடியோ கேமா? கம்மி. என்ன PS5ல சேர்த்துக்கிட்டியா? முடியாது போடா. காட்டுறா பாடுறா, சூப்பர் மேரியெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல 400 கேம் இருக்கு. ஐ சூப்பரு. சரி நான் விளையாட்டு குத்துறேன். சரிம்மா நான் கிளம்புறேன். டேய் கரண்ட் வந்துரும் குடுத்துருன்னு பார்த்தா என்னடா ஊருக்கு எடுத்துட்டு போற? அதுவா, பஸ்ல போர் அடிக்கும், அதான் வச்சு விளையாட போறேன். பாய். அப்பா கண்ணை இங்கே வச்சுட்டு போயிட்டாரு. இனி நம்ம கேம். செத்தடா நீ. நான் ஏன் இவ்வளோ கோவமா போறேன்னா, இன்னைக்கு காலையில நான் பாட்டுன்னு செவனேன்னு உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். என் அண்ணன் கன் எடுத்துட்டு வந்து சுட ஆரம்பிச்சிட்டான். என்னடா சொன்ன? எரும மாடா. இந்த வாங்கிக்கோ. மாட்னியா? டேய் என்னடா சத்தம் போட்டு விளையாண்டு இருக்கீங்க? அப்பா, இந்த கண்ணை கூட அப்பா கரெக்டா வந்து கன்னு புடிக்கிட்டு போயிட்டாரு. ஆனா அப்பாடி. இப்போ சுடாதரா வலிக்குதுடா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த மச்சான். டேய் உன் ஒரு ஆளுக்கு 2 பேக்கா? உன் பேக்லாம் கார்ல வச்சு நீ கார் பின்னாடியே ஓடி வரியா? அட்ஜஸ்ட் பண்ணி வை மச்சான். இதோ பாரு, ஆல்ரெடி இடமே இல்ல, நானே அமுக்கி வச்சிருக்கேன். போய் ஒரே பேக்ல எடுத்துட்டு வா. டேய் ட்ரை பண்ற முடியும்டா. அப்படியா? சரி குடு. அது அது என்ன பண்ணு, அங்க. நேரா போ, பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், பஸ்ஸை புடிச்சு வா. குடு குடு, எனக்கு வேற ஐடியா இருக்கு. என்ன ஐடியாவா இருக்கும்? என்கிட்ட தான் இந்த ஸ்பேஸ் சேவர் வேக்யூம் பேக் இருக்கே. என்னடா பண்ற? ட்ரெஸ்லாம் இந்த வேக்யூம் பேக்ல போட்டு ஏர்லாம் சக் பண்ணிட்டு ஸ்பேஸை நிறைய சேவ் பண்றேன்டா. ஓ எவ்வளவு இந்த ட்ரெஸ் இப்ப எவ்வளவு கம்மியா இருக்கு பாத்தியா? அவ்வளவுதான். டேய் இத முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. இல்ல. டேய் எதுக்குடா இந்த பேக்ல வைக்கற? அதான் சின்னதாயிடுச்சுல, இந்த பேக்லயே வைடா. சரி. டேய் வெற்றி என்னாச்சு? கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான், சடனா மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டோம். அப்படியா? நான் போய் பார்க்கலாமா? போய் பாரு காவியா. டேய் ஹரிஷ், காவியா எப்படி இருக்க? அத நான் கேட்கணும், நீ எப்படி இருக்க? தண்ணி குடிக்காதனால மயக்கம் வந்துச்சான். இப்போ ஓகே தான். ஆனா டாக்டர் நிறைய தண்ணி மட்டும் குடிக்க சொன்னாரு. தண்ணி தானே, நிறைய குடிடா. எங்க காவியா, அதுதான் தோணவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாமடா தோணணும். சரி இரு வரேன். இந்தா வாட்டர் பாட்டிலா? மோட்டிவேஷனல் வாட்டர் பாட்டில். காவியா இது இருந்தா மட்டும் குச்சிடுவேனா? அப்படி இல்லடா, உன்கிட்ட இந்த பாட்டில் இருந்துச்சுன்னா உனக்கு நிறைய தண்ணி குடிக்கணும்னு தோணும். சோ நீ நிறைய தண்ணி குடிப்ப. பாப்போம் பாப்போம். உண்மையா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. சோ உனக்கும் ஆகும் பாரு. 11 மணி ஆயிடுச்சு, தண்ணி குடிக்கணும். 1 மணிக்குள்ள பாட்டில காலி பண்ணுமே. அட ஆமா, முன்னாடியோட இப்ப நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கும் இந்த வாட்டர் பாட்டில் வேணும்னா இங்க இருக்க டேக் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.